ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மை ஹீரோ அகாடமி விஜிலண்டிஸ் சீசன் 2 எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 போயிட்டுருக்கனால நம்ம அதை பற்றி நம்ம டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ஹீரோ அகாடமி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஜிலாண்டிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதில் வர மெயின் ஹீரோஸ் எல்லாருமே இதுலேயும் வருவாங்க. மீன்ஸ் மெயின் ஹீரோனா ப்ரோ ஹீரோஸ், அதாவது நம்ம ஆல்மைட், எண்டிவர், ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இதுலேயும் வருவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் திடீர்னு வந்து எல்லாத்துக்கும் குயிக்ஸ்னு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அது ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குயிக்ஸ் வருது. சில பேருக்கு வீக்கான குயிக்ஸாக இருக்குது, சில பேருக்கு பவர்ஃபுல்லான குயிக்ஸாக இருக்குது. ஸோ என்னதான் இந்த மாதிரி குயிக்ஸ் வந்தாலும் மக்கள் இடையில் அவங்களோட பவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்னா, ஹீரோஸ் மட்டும்தான் பொது இடத்துல, அதாவது சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குயிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி இருக்கிற எந்த விதமான சிவிலிசன்ஸ், அதாவது மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேசஸில் பவர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யாருக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்குதோ அவங்க மட்டும்தான் பவர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை போடுறாங்க. பட் அப்படி ரூல் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹீரோஸ், அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோஸ், அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இல்லாதனால அவங்களுக்கு ப்ரோ ஹீரோ லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டிக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எல்லா ப்ரோ ஹீரோஸும் எல்லா நேரத்துலேயும் ஆக்குப்பையாக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால சில பேர் மட்டும் அந்த அவுட்லாவை உடச்சி எரிஞ்சிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வராங்க. ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா விஜிலாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு ப்ரோ லைசன்ஸ் இல்லாத ஒரு ஹீரோ, பட் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தன். அதனால் இவனும் வந்து பார்த்திங்கன்னா விஜிலாண்டியாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கான். ஃபஸ்ட் சீசன்லேருந்து விஜிலாண்டியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதுதான் கரெக்டாக அப்படின்னு அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறான். ஸோ அந்த கவர்மெண்ட்டோட லாவெல்லாம் அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்புறதில்ல. ஸோ அதனால் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா விஜிலாண்டிஸாக சுற்றிட்டு இருக்காங்க. அவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராலர், அதாவது அவனோட ஹீரோ நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராலர். அப்புறம் அவனோட பேர் நான் தான் விஜிலாண்டி அண்ட் என்னோட ஹீரோ நேம் கிராலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் நம்ம பாப்அப் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலில் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேண்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மியூ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா, இவள் வந்து யாருன்னா நம்ம பாப்அப் கேர்ள் கூட சேர்ந்து இவளும் பாட்டு பாடுறவ. இவன் வந்து கேட்குறா, எங்கள் பாப்அப் கேர்ளையே காணும் அப்படின்னு கேட்குறப்ப அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தி அவனோட டியூன்ஸ் சொல்கிறா, அவள் வந்து ஒசாக்காவுக்கு போயிருக்கா அப்படின்னு. ஒசாக்காக்கா, அவளுக்கு என்ன ஒசாக்காவில் வேலை அப்படின்னு கேட்குறப்ப அவள் சொல்கிறான், ஆமாம் அவளுக்கு ஒசாக்காவில் ஒரு புது மால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. அந்த மாலில் அவளை கான்சர்ட் பண்ணுறதுக்காக டூர் காமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தா நானும் போயிருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் நம்ம மஹிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ இந்த விஷயத்தை நீ மியூ கிட்ட சொல்லக்கூடாது, அதாவது இன்னொரு டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, நீ மியூ கிட்ட சொன்னீங்கன்னா அவள் பாப்அப் கேர்ள் மேலே ரொம்ப ஜெலஸாக இருப்பா, அதனால் நீ சொல்லாது அப்படின்னு கரெக்டாக சொல்லி முடிக்கிறப்ப இவன் சொல்லவும் வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கு பாப்அப் கேர்ள் மேலே ஒரே ஜெலஸாக இருக்கும். அது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக காமிச்சிருப்பாங்க. சரி, அவன் மட்டும் எப்படி தனியாக போயிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அவன் மேனேஜர் கொய்ச்சி கூட போயிருக்கா அப்படின்னு. கொய்ச்சி கூடயா? ஐயோ, அவன் கூட போன ட்ரெயினை அவன் சாப்பாடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவானே அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க போய் டப்புன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்ச்சி அவன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு இருக்கான். சாப்பாடு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக சொன்ன மாதிரி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறான். ட்ரெயின் புல்லட் ட்ரெயினுங்கிறனால சம வேகமாக போயிட்டுருக்கு. இவனால் கீப்பப் பண்ண முடியல. ஐயோ ட்ரெயினை விட்டுட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்அப் கேர்ள் வந்து நம்ம மஹட்டோக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி கொய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை விட்டுட்டான், அவன் வந்து சாப்பாடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டுட்டான். அவன் அடுத்த ஸ்டேஷன் வந்தானா பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் அந்த மாலுக்கு போய் நான் இந்த கான்சர்ட் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மஹிட்டோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போய் அடுத்த ஸ்டேஷன் வந்துடுது. ஸ்டேஷன் வந்தவொடனே கதவை திறந்தா நம்ம கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். எப்படா நம்ம கொய்ச்சி இருக்கான், இவனால் அவ்வளோ ஸ்பீட், அதாவது இவனுக்கு மொபிலிட்டி குயிக் தான், பட் இவனால் அவ்வளோ ஸ்பீட், புல்லட் ட்ரெயின் அளவுக்கு ஸ்பீடெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஆமாம்மா நான் ஓடிலாம் வந்து ஓடல, பட் நான் அந்த ட்ரெயினில் ஏறி ஜம்ப் அடித்தேன். ஜம்ப் ஆனோடனே எனக்கு இன்னொரு புது பவர் மாதிரி வந்து கிடச்சிது. என்னோடய கை அப்படியே ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் வந்து கீழே விழுகாமல் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் இது எதுவும் மேக்னெட் கப் மாதிரி
இருக்குது. பொதுவாக என்னோட பவர் எப்பயும் ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். அது ரிஃப்ளெக்ட் மீன்ஸ் புஷ் தான் பண்ணும். இப்போ வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புஷ் தான் பண்ணும். இதை வச்சு தான் அவன் ஸ்லைட் பண்ணுவான். பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னைய இன்வெர்ட், அதாவது ஸ்லாப் மாதிரி பண்ணி எனக்கு இன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த பவர். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்னெட் கப் மாதிரி எனக்கு ட்ரெயினில் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறான். சொல்லிவிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்லையே எனக்கு இன்னொரு நியூ டெக்னிக் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்ம பாப்பப் கேர்ள் கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி புது பவர் கிடச்சிருக்குன்னு சொல்லுவான். ஸோ லாஸ்ட் சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவனால் பறக்கவும் முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் இவன் வந்து பறந்துருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறப்பானா இல்லை ஜஸ்ட் ஒரு ஜம்ப், நம்ம பாப்பப் கேர்ள் ஜம்ப் பண்ணுவாள் அந்த மாதிரி ஜம்ப்பா அப்படிங்கிறது தெரியல. ஸோ போக போக தெரியும். இப்படி போயிட்டுருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு போஸ்டர் மேலே ஏறி ஒட்டிக்கிறான். இங்கே பார்த்தியா எனக்கு இந்த பவர் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நான் பார்த்து ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பாப்பப் கேர்ள் சரி தெரியுது ஒரே அசிங்கமாக இருக்குது, வா நம்ம மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கப்பவே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ ஹீரோ வந்து ஒரு வில்லனை தேடி, வில்லனில் ஒரு ரவுடியை தேடி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ துரத்து போயிட்டுருக்கப்பவே அந்த ரவுடி வந்து பார்த்திங்கன்னா கன்னை வச்சு சுட்டுறான். புல்லட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையாலேயே ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்னா இவனை நீங்கள் ஆல்ரெடி மை ஹீரோ அகாடமியில் பார்த்துருப்பீங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கம்ங்கிறது இவனோட ஹீரோ நேம். இவனோட உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேட் இருக்கனால இவனோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எதாலையும் தொலைக்க முடியாது. இவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் சரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி அந்த வில்லனை பிடிச்சிட்டு என்னைய அவளை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுண்டு வரல வச்சு சடன்னு சொல்லுவான். அவன் அடிப்பான். டே நான் உன்னை ஒரு தடவை தானடா சுட்டேன், நீ என்னடா இத்தனை தடவை அடிக்கிற அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஃபேட் கம் சொல்லுவான். ஆமாம் நீ ஒரு தடவை தான் சுட்டேன், ஆனால் என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 36 டாக்கியோக்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அவனுக்கு இந்த அடின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த டாக்கியோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவான். அதாவது வில்லன் சுடவும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்கியோக்கி தூக்கி போட்டுருவானா, தூக்கி போடவும் டாக்கியோக்கி கீழே விழுகிறப்ப நம்ம கொய்ச்சி அதை பிடிச்சிருவான். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேட் கம் கிட்ட கொடுக்குறப்ப, ஓ பரவாயில்லையே கொடுத்துட்டியா, ஐயோ உன்னை தேவையில்லாமல் அடிச்சிட்டேன், சரி இந்த நீ ஒரு 6 டாக்கியோக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளே சொருவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேட் கம்மும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். அப்புறமேட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ எங்கே தம்பி போகிற அப்படின்னு கேட்குறப்ப நம்ம கொய்ச்சி வந்து சொல்லுவான், நாங்கள் இந்த மாதிரி ஒரு மினாமியில் வந்து ஒரு சூப்பர் மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபேட் கம்மும் ஓ அப்படியா நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவோம். சரி இது வந்து கான்ஃபிடென்ஷியல், நான் அதை சொல்லக்கூடாது, சரி இந்த ரோட்டுக்கு கீழே போங்க, ரோட்டுக்கு கீழே போயிட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு அந்த மால் இருக்கும், நீங்கள் அந்த மாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட் கம்மும் அந்த இடத்த விட்டு வந்து போக ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை நோக்கி போகிறாங்க. ஸோ மால்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செர்ட்லேருந்து எல்லா இடத்துலேருந்து முக்கியமான ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா கான்செர்ட் நடத்துறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வேறு ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கா. ஸோ அவளுக்கு நம்ம பாப்பப் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நீ பாப் ஸ்டெப் தானே, நீ மருக்கானையில் இருக்க டோக்கியோவில் இருக்க அந்த நருஹாட்டா மாலில் தானே நீயும் வந்து கான்செர்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு உன்னை ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். இவளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவளோட நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேம் மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்து கான்செர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் கான்செர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், என்னோட கிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வளன்னு பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவள். நம்ம கோயிச்சு பார்த்துட்டு அப்பா இவனா ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்கா, ஒரே செம எனர்ஜியாக இருக்காளே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ இந்த சைடு நம்ம ஃபேட் கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்க்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னடான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக் டீலிங் வந்து போயிட்டுருக்கு. ட்ரக் டீலிங் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற அந்த ட்ரிகரர் ட்ரக் கிடையாது, இது வந்து ஆஸ் யூஸ்வல் ட்ரக் தான். ஸோ அந்த மாதிரி ட்ரக் டீலிங் போயிட்டுருக்கு. இந்த ட்ரக் டீலிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுத்து நிறுத்தணும். இது பெரிய கான்செப்ட்டுங்கிறனால ட்ரக் டீலிங் கண்டிப்பாக இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ட்ரக் டீலிங் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆர்கனைசேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடத்துல கேமராஸ்லாம் வச்சுட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப் ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறா. என்ன பாப் ஸ்டெப் இவன் இங்கே என்ன பண்ணுறா, சரி எதுக்கும் இவன் மேலே இன்னொரு கண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் கிட்ட சொல்கிறான், அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறான். செக்யூரிட்டி கிட்ட சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாலுக்கு போகிறாங்க. ஸோ மாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப் ஸ்டெப்போட கான்செர்ட் நடக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேன்ஸ்லாம் எல்லோரும் ஜாலியாக அந்த கான்செர்ட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கான்செர்ட் நடத்துகிறவங்க எல்லாருமே ஒரு டூராக போவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பாப் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவிலேருந்து இங்கே மினாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பாட்டு பாடி ஒரு கான்செர்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கா. ஸோ நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிடுச்சு, ஓகே முடிஞ்சிருச்சா, சரிப்பா நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை சுற்றி பார்த்துட்டு நம்ம மாலில், அதாவது அவங்க கான்செர்ட் நடத்துகிற மாலில்
மாலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாலில் நிறைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அப்போ நான் கொயிச்சு சொல்கிறேன், நம்ம மாலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஃபுட் இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பவே பின்னாடி அந்த கிராப் கேல் வந்தால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராப் ரோபோட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரோபோட்டில் உட்காந்துட்டு அவன் மாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து விளாண்டுருக்கிறான். இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல, என்னோடய கிராப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கான்செப்ட்டில் இவன் வந்து அந்த கிராப்போட ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கிராப் ஃபுட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நண்டு தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது போல். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த மாலில் எப்போயும் ப்ரொமோஷன் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி ரோபோட் மேலே ஏறி இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்குமேனு சொல்லி அவளை கூப்பிட்ருப்பாங்க. டப்புன்னு இவள் ப்ரொமோஷன் போகிறதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு வயிறு ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ எனக்கு வயிறு வேறு ஒரு மாதிரி இருக்குது, சரி நான் போயிட்டு வந்து நான் ப்ரொமோட் பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்பான். இந்த மேனேஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ஃபுட் நடத்துகிற கடைக்கார மேனேஜர். சரி சீக்கிரமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவான். விட்டதுக்கப்புறம் இங்கே கான்செர்ட் வழக்கம் போல் நடந்துகிட்ருக்கும். அப்புறம் டைமும் ஆயிரும். அவள் வந்து பார்த்தீங்கன்னா வரவும் மாட்டா, என்னாச்சுன்னு தெரியாது. அப்புறம் இவன் பாப் ஸ்டெப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுட்ருப்பான், எங்கேயோ போயிட்டா அவள் இன்னமும் வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருகோட்டோ சிட்டியில் நம்ம ஐசாவை ஒரு 2 பேர்த்த துரத்திட்டு போயிட்டுருப்பான். யாரா அந்த 2 பேருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ பிரதர்ஸ் போல். ஸோ அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்கள துரத்தி போயிட்டுருப்பான். இவனுங்க பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ ஹீரோ துரத்திட்டு வரானேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் ட்ரிகர் தான். யூஸ் பண்ணோடனே அவங்க பவர் பூஸ்டப் ஆயிரும். பூஸ்டப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசாவை அட்டாக் பண்ணலான்னு வரப்போ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஐசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணுற குயிக்கை வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை அவன் யூஸ் பண்ணி அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரக் பவரை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிடுவான். ஸோ இப்போ நம்ம ஐசாவோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான். ஏன்னா லாஸ்ட் சீசனில் ஒரு லாஸ்ட் 4 எபிசோடில் அந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ரொம்ப ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க, அந்த ட்ரக்கை கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வில்லன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வில்லன் ஃபேக்ட்ரி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம உடனடியாக அவங்களோட ட்ரக் டீலிங்கையும் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நம்ம நிறுத்தி ஆகணும். இந்த மாதிரி அவங்க எல்லா மக்கள் மேலேயும் எல்லா வில்லன்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் இதை ஸ்டாப் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐசாவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டேனா தான் ஒழுங்காக வரும். அவன் வந்து சொல்கிறான், சண்டேனா ஈஸியாக பண்ணிடுவேன், இது என்ன இன்வெஸ்டிகேஷனாக இருக்குது, சரி என்ன பண்ணுறது பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கேட்குறான், அவங்களுக்கு இந்த ஆளை தெரியுமா அப்படின்னு. இவன் யாரா அப்படின்னு வந்து பற்றி கேட்டிங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இவன் புது விதமான ட்ரக், அதாவது அப்டேட்டட் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பான். அது போட்டனால வந்து பார்த்திங்கன்னா அவனால் திரும்பவும் மனுஷனாக மாற முடியாது. அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணனால அவன் ஃபுல்லாக மான்ஸ்டராக மாறிடுவான். மான்ஸ்டராக மாதிரி பெஸ்ட்ரக், அதாவது கட்டுப்பாட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பான். ஸோ இவனை எப்படி தடுத்து நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியும் இவனோட இவன் யூஸ் பண்ண ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டடான ட்ரக். இவனுங்க 2 பேர் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் ட்ரக். அதனால் இவனுங்க மறுபடியும் பழையபடிக்கு மாறிடுவாங்க. பட் அவனோட ஃப்ரெண்டாலும் மாற முடியாது. அப்புறமேட்டு தான் சொல்லுவான், ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்கள் அப்பயே சொன்னோம், அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரக் டீலர் வந்து இந்த பவர்ஃபுல்லான ட்ரக்குன்னு சொல்லி கொடுத்தானுங்க, வேணாண்டா இதை பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம், பட் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி உங்களுக்கு இந்த ட்ரக் எங்கேருந்து கிடச்சிது நம்ம ஐசாவை கேட்குறப்ப தான் சொல்கிறான், இதுவா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் டீலர் பண்ணிகிட்டு இருப்பான் ஒருத்தன், நாங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சமாளிச்சிடுறானுங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா சரி உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நீங்கள் எந்த ஷாப்பில் போய் வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்புறமேட்டு தான் தெரியுது அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பண்ணுறப்ப சொல்லிகிட்டு இருக்கப்போ ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ட்ரக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் இந்த ட்ரக்கை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி முடிக்கிறான். அந்த ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது போல். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வராத காரணத்தினால நம்ம பாப் ஸ்டெப்பையே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த கிராப் மேலே ஏறி நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ணுங்கள், இவள் வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம பாப் ஸ்டெப்பும் சரி ஓகே அவள் வராதனால நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராப் மேலே வண்டியில் ஏறி உட்காடுறான். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த கிராப் கேலை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நம்ம மோனிகாவை காமிக்கிறாங்க. இவன் யாரான்னு வந்து பார்த்தா தான் தெரியுது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் கிடையாது. இவன் வந்து போலீஸால் அனுப்பப்பட்ட ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட். மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் கம்மோட சைட் கிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேட் கம் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கான். அதாவது
இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்ருக்கான். ஸோ இந்த மாரி இந்த கிராப் ட்ரக் வந்திருக்கு பாருங்க. இந்த கிராப் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கிராப் ட்ரக்ல தான் வந்து ட்ரக்க வந்து டீல் பண்ணுறதுக்காக அந்த ஃபுட்டில தான் இந்த ட்ரக்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அத ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த ட்ரக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு ஓகே நான் அந்த ட்ரக்க நோக்கி அந்த ட்ரக்ல என்ன இருக்கு அப்படின்னு நானும் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா போறா. இந்த சைடு நம்ம ஃபேட் கம்மும் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்புட்ஸ்லாம் வந்து குடுத்துட்டு ஒரு மாரி ஜோக் அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக போய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அது இவளும் வந்து சரி நான் போய் கண்டுபிடிச்சி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டுருக்கா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 2 எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டாப் டு பாட்டம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அதாவது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் now that I'm Mr. Nobody and I'm signing off. Tata, bye bye.